ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி டெக்ஸ்ட் புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி stuco.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு போய் டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அதில் வந்து நான் இப்போ போய் பார்க்கும்போது என்ன கேட்குதுன்னா லாகின்லாம் கேட்டது. நான் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணேன். அப்போ வந்து எந்த லாகின் கேட்கல, அது ஓப்பன் சோர்ஸாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு உங்களை டவுன்லோட் பண்ணிக்க சொன்னேன். ஆனால் நான் போய் செக் பண்ணும்போது லாகின்லாம் கேட்குது. அப்படி இல்லாமல் நம்ம டேரெக்டாக அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல ஈஸியாக பிடிஎஃப் எப்படி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன சிலபஸ், அதுக்கேற்ற மாதிரி டெக்ஸ்ட் புக்கு, ரெஃபரன்ஸ் புக் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரிஸ்கிரைப் பண்ணது அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே போய் டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் வந்து அந்த ஸ்டியூக்கோர் வெப்சைட்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து சிலபஸ் இந்த சர்ச்சில் டைப் பண்ணிவிட்டு உங்களோட கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து வரும். நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கும்போது பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு டவுன்லோட் ஆச்சு. இது 2021 ரெகுலேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட் இது பண்ணும்போது இப்போ பாருங்கள் லாகின் கேட்குது. ஸோ அதனால அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் ஓப்பன் பண்ணுறோம். அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட் போயிட்டு அதில் வந்து ரிவைஸ்டு 2021 கரிக்குலம் சிலபஸ்னு இருக்குல்ல, அதில் போய்ட்டு உங்கள் கரஸ்பாண்டிங் டிபார்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் இதில் வந்து 8 செமஸ்டருக்கான அந்த என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறோம், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கீழே ஒரு 6 to 6 புக்ஸ் வந்து டெக்ஸ்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு சிலபஸ்க்கு எது மேட்ச் ஆகுதோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற புக்கு கூகுளில் டவுன்லோட்